ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் ஒரு நொடி. இந்த படம் உண்மையிலே நம்மளை சீட்டேஜில் உட்கார வைக்கிற ஒரு த்ரில்லர். ஒருவேளை மலையாளமில் ரிலீஸ் ஆயிருந்தா நம்ம மக்கள் கொண்டாடி இருப்பாங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோ ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் ஹீரோ இந்த கேஸை கையில் எடுக்கிறாரு. இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு யங் லேடி கொலை செய்யப்படுறாங்க. இந்த 2 கேஸையுமே ஹீரோ ஒரே நேரத்தில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. 2 கேஸ்லேயுமே சஸ்பெக்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. காணாமல் போன ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு, யங் லேடியை கொலை பண்ணது யாருன்னு கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. இந்த 2 கேஸுக்கும் இருக்கிற லிங்க் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மதுரையில் இருக்கிற அலங்காநல்லூரில் நடக்கிற ஒரு கதை. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இவங்க பேர் சகுந்தலா. என்ன விஷயம்னு ஏட்டையா கேட்க, என் புருஷனை காணோன்னு சகுந்தலா சொல்கிறாங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனவர் இன்னும் திரும்பி வரலையா. 9:30 மணி தானே ஆகுது, வெயிட் பண்ணி பாருங்கள், காலையில் வந்துடுவார்னு ஏட்டையா சொல்கிறாங்க. அதனால் எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சகுந்தலா சொல்கிறாங்க. அது யாருன்னா கரிமேடு தியாகு. அவர் கந்து வெட்டிக்கு பணம் கொடுக்குறவரு. தியாகுங்கிற பேரை கேட்டதுமே அவர்கிட்டலாம் பத்திரம் போச்சுன்னா முதல்ல வாய்க்குள்ள போன மாதிரி தான், திரும்ப வரவே வராதுன்னு ஏட்டையா சொல்கிறாரு. ஏன் வராதுன்னு கேட்டுக்கிட்டே ஊர்லேருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இவர் தான் படத்தோட ஹீரோ. பேரு பரிதி இளமாறன். தியாகு அப்பாவி ஜனங்க கிட்ட இருந்து நிலத்தை அபகரிக்கல எக்ஸ்பர்ட்னு ஏட்டையா சொல்றாரு. அவருக்கு எம்எல்ஏ சப்போர்ட்டும் இருக்கா. சகுந்தலா கிட்ட என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்குறாரு. சகுந்தலாவோட ஹஸ்பண்ட் பேரு சேகரன். இவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக ஒருத்தர்கிட்ட 7 லட்சம் கடன் வாங்கியிருக்காங்க. 8 மாசமா வட்டி கட்டியிருந்தாலும் போன 2 மாசம் வட்டி கட்டலைன்னு கடன் கொடுத்தவர் வீட்டுக்கே வந்து சத்தம் போட்டிருக்காரு. மொத்த பணத்தையும் செட்டில் பண்ண சொல்லி ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நாளில் சேகர்னால எதுவும் பண்ண முடியல. நேற்று கடன் கொடுத்தவர் தியாகுவை கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இனிமேல் டைம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சேகருக்கு சொந்தமான இடத்த பத்திரத்தோடு கேட்டு தியாகு மிரட்டியிருக்காரு. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சேகர் சொல்லவும் தியாகு வேற விதமாக சேகரை பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. தன்னோட ஆளை சேகர் பொண்ணு கல்யாணம் பண்ண வீட்டுக்கிட்ட அனுப்பியிருக்காரு. பத்திரத்தில் கையெழுத்து போடலன்னா என் ஆளு உன் சம்மந்தி வீட்டுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுவான்னு தியாகு சொல்லவும் வேற வழியே இல்லாமல் சேகரும் சகுந்தலாவும் நிலப்பத்திரத்தை கொடுத்து அக்ரிமெண்ட்ல சைன் போட்டிருக்காங்க. 6 மாசத்துல 8 லட்சம் செட்டில் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கன்னு சொல்லிட்டு தியாகு போயிருக்காரு. இன்னைக்கு காலையில சேகர் ஐயப்பன் ஒருத்தர்கிட்ட சீட்டு கட்டின பணத்தையும் பேங்க்ல இருக்கிற பணத்தையும் எடுத்து அதை தியாகு கிட்ட கொடுத்து பத்திரத்தை வாங்கிட்டு வரதா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப வரைக்கும் திரும்பி வரவே இல்லைன்னு சகுந்தலா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சேகர் எத்தனை மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பினார்னு ஹீரோ கேட்க 10 மணிக்குன்னு சகுந்தலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணவே இல்லையான்னு ஹீரோ கேட்க, நான் தான் அவருக்கு மதியானம் 1:30 மணிக்கு கால் பண்ணேன்னு சகுந்தலா சொல்றாங்க. இவங்க கால் பண்ணப்ப சேகர் டீ கடையில் ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு. பணத்தை ரெடி பண்ணிட்டேன், தியாகு 4 மணிக்கு அவரோட இடத்துக்கு வர சொன்னதா சேகர் சகுந்தலா கிட்ட ஃபோனில் சொல்லியிருக்காரு. சரி, பத்திரத்தை வாங்கிட்டு கால் பண்ணுவார்னு சகுந்தலா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. 6 மணிக்கு சகுந்தலா கால் பண்ணப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. 9 மணிக்கு சேகரோட ஃபோன்லேருந்தே கால் வந்திருக்கு. சகுந்தலா அதை அட்டன் பண்ணப்ப எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. சகுந்தலா மறுபடியும் கால் பண்ணப்ப ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. சரி, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. எஸ்ஐயை கூப்பிட்டு சேகரோட ஃபோன் சிக்னல் எங்கே கட் ஆச்சு எங்கே ஆன் ஆச்சுன்னு ட்ராக் பண்ண சொல்கிறாரு. தியாகுவை மீட் பண்ணலான்னு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் தியாகு ஒருத்தரை கட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவரோட அண்ணன் தியாகுவை ஏற்று பேசியிருப்பார் போல. அதனால தியாகு அவரை ரோட்டில் கட்டி போட்டு காரை விட்டு ஏற்றி கால் நடக்க முடியாத மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கு பழிவாங்க வந்த தம்பியையும் வெட்டி வீசுங்கடான்னு ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அப்ப கரெக்டா ஹீரோ வந்து சண்டையை போட்டு காப்பாத்திடுறாரு. தியாகு கிட்ட சேகர் எங்கன்னு ஹீரோ கேட்க, நீ தேவையில்லாத பிரச்சனையில மூக்க நுழைக்காதுன்னு தியாகு சொல்றாரு. அப்ப எம்எல்ஏ கிட்ட இருந்தே ஹீரோக்கு கால் வருது. தியாகு மேல நீ கை வைக்கிறது எம் மேல கை வைக்கிற மாதிரின்னு எம்எல்ஏ தியாகுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஹீரோ சரி சரின்னு எம்எல்ஏ கிட்ட சொல்லிட்டு தியாகுவையும் அவரோட ஆளுங்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. சேகர் உங்களை பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து கிளம்புனவர் இன்னும் திரும்பி வரல, அவருக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோ கேட்க, எனக்கு தெரியாதுன்னு தியாகு சொல்றாரு. அப்பாவிங்க கிட்ட சொத்து அடிச்சு பிடுங்குற ஒன்ன அவ்வளோ ஈஸியா விட்டுற மாட்டேன்னு ஹீரோ சொல்லவும் என் பவர் தெரியாம என்கிட்ட மோதாதுன்னு தியாகுவும் வார்ன் பண்றாரு. தியாகுவோட ஆளுங்களை போலீஸ் அடிச்சு விசாரிச்சதுல ஒரு விஷயம் தெரிய வருது. இன்னைக்கு எம்எல்ஏவோட வீட்டில் தியாகு இருந்தப்ப சேகர் கிட்டேருந்து கால் வந்திருக்கு. பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கணும்னு சேகர் சொன்னதுக்கு 4 மணிக்கு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை வாங்கிட்டு போகணும்னு தியாகு சொல்லியிருக்காரு. ஆனால் தியாகுக்கு பத்திரத்தை கொடுக்குற ஐடியாவில் இல்லை. ஏன்னா அந்த இடத்த அபகரிக்கலான்னு எம்எல்ஏ ஆசைப்பட்டிருக்காரு. சேகரை நான் சமாளிச்சுக்கிறேன்னு எம்எல்ஏ கிட்ட தியாகு சொல்லியிருந்திருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோ சேகர் சீட்டு கட்டின ஐயப்பனை போய் மீட் பண்ணுறாரு. சேகர் நேற்றே பணம் வாங்கிட்டு போயிட்டாருன்னு ஐயப்பன் சொல்கிறாரு. எத்தனை மணிக்கு சேகர் வந்தார்னு ஹீரோ கேட்க,
மத்தியானம் 12 மணி இருக்கும்னு ஐயப்பன் சொல்றாரு. பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து தான் தியாகுக்கு சேகர் கால் பண்ணிக்காரு. அதுக்கப்புறம் சேகர் கிளம்பி போயிட்டாருன்னு ஐயப்பன் சொல்றாரு. இதே மாதிரி பேங்க்லயும் போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. சேகர் 11:30 மணிக்கு பேங்க்ல இருந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்காரு. ஒயிட் கலர் ஆக்டிவால சேகர் பேங்க்குக்கு வந்துட்டு போனது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹீரோ அடுத்து சேகரோட ஸ்டுடியோ இருக்கிற ஏரியாவுக்கு போறாரு. சேகரோட ஆக்டிவா ஸ்டுடியோக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. ஸ்டுடியோக்கு பக்கத்துலேயே ஒரு சலூன் இருக்கு. ஸ்டுடியோக்கு எய்தாப்ல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்காரர்கிட்ட ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. ஸ்டுடியோ ஏன் பூட்டி இருக்குன்னு ஹீரோ கேட்க, தெரியல சார், நேற்றுலேருந்தே கடையும் பூட்டி இருக்கு, வண்டியும் இங்கேயும் நிற்கிதுன்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. அப்படின்னா நேற்று சேகர் இங்கே வந்தாரான்னு ஹீரோ கேட்க, ஆமாம் சார், மதியம் ஒரு 1-1:30 மணி இருக்கும்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. சேகர் இங்கே வந்தப்ப டீ கடையில் அவரோட ஃப்ரெண்டு இருந்திருக்காரு. சேகர் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 50,000 கேட்டிருப்பார் போல. அந்த பணத்தை சேகர் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ ஷேப் பண்ணிக்கடா, பார்க்க பரதேசி மாதிரி இருக்குன்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணியிருக்காரு. நானா பரதேசி, இந்த பேக்கில் இப்போ நீ கொடுத்த 50,000 சேர்த்து மொத்தம் 8 லட்சம் இருக்குது தெரியுமான்னு சேகர் சொல்லியிருக்காரு. இவங்க 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் சகுந்தலா சேகருக்கு கால் பண்ணிக்காங்க. பணத்தை ரெடி பண்ணிட்டேன், தியாகு 4 மணிக்கு அவரோட இடத்துக்கு வர சொன்னதா சேகர் சொல்லியிருக்காரு. சேகர் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கவும் ஃப்ரெண்டு கிளம்பியிருக்காரு. அடுத்து சேகரும் டீ கடையிலேருந்து கிளம்பியிருக்காரு. அதுக்கப்புறமா சேகரை டீ கடைக்காரர் பார்க்கவே இல்லையா. நைட்டு கடை இறக்கிறப்ப தான் வண்டி மட்டும் தனியாக நிற்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டுதா டீ கடைக்காரர் சொல்கிறாரு. ஹீரோ அடுத்து ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்க சலூனுக்கு போகிறாரு. அங்கே பார்பர் கிட்ட ஹீரோ பேச்சு கொடுக்குறாரு. ஸ்டுடியோ ஏன் பூட்டி இருக்குன்னு ஹீரோ கேட்க, அவர் எங்கே வெளியே போயிருப்பாருன்னு பார்பர் சொல்கிறாரு. அவரோட வண்டி வெளியே நிற்கிதே, அப்புறம் எங்கே போயிருப்பாருன்னு ஹீரோ கேட்க, அது எப்படி சார் எனக்கு தெரியும்னு பார்பர் சொல்கிறாரு. அவர் கடையை பூட்டிட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களான்னு ஹீரோ கேட்க, இல்லை நேற்று தான் பார்த்தேன், என்கிட்ட ஷேவிங் பண்ணிட்டு போனான்னு பார்பர் சொல்கிறாரு. நேற்று டீ கடையிலேருந்து கிளம்பின சேகர் சகுந்தலா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே சலூனுக்கு தான் வந்திருக்காரு. டீ கடைக்காரர் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போனனால அவர் பார்க்கல போல. சேகருக்கு ஷேவ் பண்ணி முடிச்சதும் அவருக்கு ஒரு கால் வந்ததா பார்பர் சொல்கிறாரு. 4 மணிக்கு வர சொல்லிட்டு இப்போ வர சொல்கிறீங்களேன்னு சேகர் ஃபோனில் சொன்னதுமே அது தியாகுவாக தான் இருக்குன்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. அப்புறமா ஸ்டுடியோக்கு வெளியே நின்றுட்டு இருந்த ஸ்கார்பியோவில் சேகரன் ஏறி போயிட்டாராம். அதுதான் நான் லாஸ்ட்டாக சேகரை பார்த்ததுன்னு பார்பர் சொல்கிறாரு. ஸ்கார்பியோ பின்னாடி ஏதாவது ஸ்டிக்கர் இருந்துச்சான்னு ஹீரோ கேட்க, சிவலிங்கம் ஸ்டிக்கர் இருந்ததா பார்பர் சொல்கிறாரு. ஹீரோ கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவியை செக் பண்ண சொல்கிறாரு. அந்த வண்டியை எப்போ பார்த்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுன்னு பார்பர் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. அடுத்த சீனில் எஸ்ஐ சேகரோட கால் ரெக்கார்ட்ஸை ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. சேகர் மிஸ் ஆன அன்னைக்கு யாருக்கெல்லாம் கால் பண்ணி பேசினாரோ அந்த நம்பர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சுன்னு எஸ்ஐ சொல்கிறாரு. அந்த கால் லிஸ்ட்டில் கடைசியாக மதியானம் 1:48க்கு பிரகாஷ்னு ஒருத்தர்கிட்டேருந்து கால் வந்திருக்கு. இப்போ அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கா. சகுந்தலா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரியே தான் நைட் அவங்க சேகருக்கு கால் பண்ணப்போ அவரோட ஃபோனு ஆஃபில் இருந்திருக்கு. அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணப்போ தியாகுக்கு சொந்தமான குவாரி கிட்ட காட்டியிருக்கு. ஸோ தியாகு மேலே ஹீரோக்கு டவுட்டு ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்த சீனில் சேகரோட ஃபோனு ஆன் ஆயிருக்குன்னு ஹீரோக்கு தெரிய வருது. ஆனால் சேகரோட சிம் எடுத்துட்டு வேறு ஏதோ ஒரு சிம் போட்டிருக்காங்க போல. ஃபோனோட IMEI நம்பரை வச்சு அதில் போட்டிருக்கிற புது சிம் யாரோடதுன்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸு அந்த அட்ரஸ்க்கு போகிறப்ப அங்கே ஒரு லேடி இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபோன் எப்படி கிடச்சிதுன்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. காலையில் தான் இந்த லேடியோட ஹஸ்பண்டு ஃபோனை கொடுத்தாராம். இவங்க ஃபோனுக்கு சார்ஜ் போட்டு வேறு சிம் கார்டை போட்டிருக்காங்க. இந்த லேடியோட ஹஸ்பண்டு வேறு யாரும் இல்லை, தியாகு கிட்ட வேலை பார்க்குற ஒரு அடியாள் தான். ஹீரோ அவரை தூக்கிட்டு வந்து லாக்அப்பில் வச்சு அடித்து விசாரிக்கிறாரு. ஃபோனை குவாரிக்கிட்டேருந்து எடுத்தேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு அடியாள் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. சலூன்லேருந்து வெளியே வந்த சேகரை ஸ்கார்பியோவில் கூட்டிகிட்டு போனது தியாகுவாக இருக்கலாம். சேகரோட இடத்த MLA எடுத்துக்க ஆசைப்படனால தியாகு சேகரை கொலை பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். இதுதான் இப்போதைக்கு ஹீரோவோட தியரி. அடுத்த நாள் காலையில் ஒருத்தர் தென்னந்தோப்புக்கு போகிறத காட்டுறாங்க. மரத்தில் ஏறினவர் எதையோ பார்த்து ஷாக் ஆகி கீழே இறங்கி வராரு. பார்த்தா ஒரு பொண்ணு இறந்து கிடக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாரு. சர்ஜரிக்காக யூஸ் பண்ணுற க்ளவுஸு மாஸ்க் எல்லாமே ஸ்பாட்டில் கிடச்சிருக்கு. விக்டிம் யாராக இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறப்ப ஒரு அம்மாவும் அப்பாவும் வந்து டெட் பாடியை பார்த்து கதறி அழுகிறாங்க. இவங்களோட பொண்ணு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலன்னு நைட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்திருக்காங்க போல். இறந்து கிடக்கிறது இவங்களோட பொண்ணு தான். பொண்ணோட அப்பா கிட்ட ஹீரோ டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. இந்த பொண்ணோட பேர் பார்வதி. நகை கடையில் சேல்ஸ் கேர்ளாக வேலை பார்த்துருக்காங்க. எப்போவுமே காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க போல். ஆனால் நேற்று வராமல் இருக்கவும் அப்பா பார்வதிக்கு கால் பண்ணி பார்த்துருக்காரு. ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்னே வந்திருக்கு. பார்வதியோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அப்பா கேட்டப்ப பார்வதி வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டு தான் சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பார்த்தப்ப கடைசி பஸ்ஸே வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க.
பார்வதி 2 வீலரை ரெகுலராக நிப்பாட்டுற பைக் ஸ்டாண்டுக்கு அப்பா போனப்போ காலையில் பார்வதி பார்க் பண்ணிட்டு போன ஸ்கூட்டி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. காலையில் ஸ்டேஷன்லேருந்து கால் வரவும் பாடியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அம்மா அப்பா வந்திருக்காங்க. அது என்னோட பொண்ணாக இருக்கக்கூடாதுன்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டே வந்தேன்னு சொல்லி அப்பா அழுகிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பைக் ஸ்டாண்ட் இன்சார்ஜ் கிட்ட விசாரிக்கிறாரு. பார்வதி மந்த்லி ரெண்ட்டுக்கு ஸ்கூட்டியை விட்டுருக்காங்கன்னு இன்சார்ஜ் சொல்கிறாரு. காலையில் 8:40க்கு என்ட்ரி, நைட்டு 10:40க்கு எக்ஸிட்டா. நேற்று நைட்டு வழக்கம் போல் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு பார்வதி கிளம்புறப்ப ஸ்கூட்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்திருக்காங்க. இன்சார்ஜ் தான் ஹெல்ப் பண்ணிக்காரு. ஸ்கூட்டியோட டயரு பஞ்சராக இருந்திருக்கு. வீட்டுக்கு போகிறதுக்கு நீங்களே ஆட்டோ பிடிச்சி விடுங்கன்னு பார்வதி ரிக்வஸ்ட் பண்ணுவோம். இன்சார்ஜ் தான் ஆட்டோவில் பார்வதியை அனுப்பி வச்சிருக்காரு. ஹீரோ அடுத்து அந்த ஆட்டோ டிரைவரை விசாரிக்கிறாரு. சவாரிக்கு ஏறின பொண்ணு எதுக்கிட்ட வீட்டில் ட்ராப் பண்ணாமல் கொலை பண்ணன்னு கேட்டு ஹீரோ ஆட்டோ டிரைவர் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு சொன்ன இடத்துல தான் சார் இறக்கி விட்டேன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. நைட்டு பார்வதி ஆட்டோவில் வரப்போ தெரு முனையில் நாய்ங்களுக்கு பிஸ்கெட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி நைட்டு ஸ்கூட்டியில் போகிறப்ப நாய்ங்களுக்கு பிஸ்கெட் போடுவாங்களாம். சரின்னு ஆட்டோ டிரைவர் தெரு முனையில் நிப்பாட்டுறப்ப யாரோ ஒருத்தர் ஏற்கனவே ஏதோ போட்டுட்டு இருந்திருக்காரு. பார்வதி இறங்கி போய் என்ன போடுறீங்கன்னு கேட்டப்ப கறி போடுறேன்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்லியிருக்காரு. பச்சை கறி போட்டால் நாய்க்கு வெறி பிடிக்கும்னு பார்வதி சொல்லியிருக்காங்க. நான் கறிக்கடை தான் வச்சுருக்கேன். ஒரு ஆர்டர் கேன்சல் ஆனனால கறியை நாய்க்கு போட்டேன். இனிமேல் போடலாமான்னு ஸ்ட்ரேஞ்சர் சொல்லியிருக்காரு. பார்வதி இறங்கின தெருமுனைக்கு ஹீரோவும் கான்ஸ்டபிளும் போகிறாங்க. இந்த இடத்த பார்த்தாலே நைட்டு நாய்களுக்கு சரியான வேட்டை மாதிரி தான் தெரியுதுன்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. பார்வதி வீட்டுக்கு பக்கத்தில் இறங்கியும் வீட்டுக்கு ஏன் போகலைன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சர் பார்க்க எப்படி இருந்தான்னு ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹீரோ கேட்க, நான் மிரரில் தான் சார் லைட்டாக பார்த்தேன், இருட்டில் முகம் சரியாக தெரியலன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. சரி, திரும்பி போகிறப்ப ஹெட்லைட் வெளிச்சத்தில் முகம் தெரிஞ்சிருக்கணுமேனு ஹீரோ கேட்க, நான் நேராக போயிட்டேன் சார், என் வீடு அந்த பக்கம் தான் இருக்குன்னு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. இவர்கிட்ட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் வாங்கிட்டு அனுப்புகிறாங்க. ஹீரோ எஸ்ஐக்கு கால் பண்ணி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற கறிக்கடையில் ஆர்டர் ஏதாவது கேன்சல் ஆச்சான்னு விசாரிக்க சொல்கிறாரு. அதே மாதிரி ஏரியாவில் இருக்கிற எல்லா கறிக்கடையிலையும் விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு கறிக்கடை பூட்டி இருக்கவும் அந்த கறிக்கடைக்காரரோட வீட்டுக்கு போலீஸ் போகிறாங்க. ஹீரோ மர்டர் போர்டில் சஸ்பெக்ட்ஸோட ஃபோட்டோஸு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரப்போ சகுந்தலா அங்கே நிற்கிறாங்க. என் புருஷனுக்கு என்னாச்சு சார்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. நீங்கள் தியாகி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, அவன் இப்போ ஏன் கஸ்டடியில் தான் இருக்கான், அது யாருக்கும் தெரியாது, நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. உங்களை தான் சார் நான் ரொம்ப நம்பி இருக்கேன்னு சகுந்தலா போகிறாங்க. பார்வதியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கான்ஸ்டபிள் ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. பார்வதி 48 டேஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததா ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. கல்யாணம் ஆகாத பொண்ணு கன்சீவ் ஆயிருக்கானா யாரையாவது லவ் பண்ணிக்கலாம், அந்த பாய் ஃப்ரெண்டே பார்வதியை கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. பார்வதியோட பாடி கிடந்த இடத்துல மெடிக்கல் வேஸ்டேஜை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற கவர் இருந்திருக்கு. ஆட்டோவில் ஏறி வீட்டுக்கிட்ட இறங்கின பார்வதி எதுக்காக தென்னந்தோப்புக்கு போனாங்கன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. மெடிக்கல் கவரில் இருக்கிற பார்கோடை வச்சு அது எங்கே மேனுஃபேக்சர் ஆனது, எங்கே டெலிவர் ஆச்சுங்கிற டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ண சொல்கிறாரு ஹீரோ. அடுத்த சீனில் ஹீரோ பார்வதி வேலை பார்த்த நகைக்கடைக்கு போய் மேனேஜரை மீட் பண்ணுறாரு. பார்வதி கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்டு பேர் மீனாட்சி. அவங்கள பற்றி ஹீரோ கேட்க, மீனாட்சி 2 நாளாக வேலைக்கு வரலன்னு மேனேஜர் சொல்கிறாரு. பார்வதி இறந்த ஷாக்லேருந்து மீனாட்சி வெளியே வரவே இல்லையா. பார்வதி லவ் பண்ணுற பையனை பற்றி விசாரிக்கணும்னு ஹீரோ சொல்ல, பார்வதி யாரையுமே லவ் பண்ண மாதிரி மேனேஜருக்கு தெரில. ஆனால் ஒரு பையன் பார்வதியை லவ் டார்ச்சர் பண்ணுறதா மீனாட்சி ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம். யார் அந்த பையன்னு ஹீரோ கேட்குறாரு. அந்த பையன் பேர் நட்ராஜ். இதே நகை கடையில் வேலை பார்க்குற சேல்ஸ்மேன் தான். பார்வதியை சேல்ஸ்மேன் ஸ்டாக் பண்ணிக்காரு. இதை பற்றி மீனாட்சி கிட்ட சொல்லி பார்வதி அழுதுருக்காங்க. வீட்டில் சொன்னால் எங்கேயுமே வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு பார்வதி சொல்லவுமே மீனாட்சி மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பார்வதி இறந்ததுக்கப்புறம் சேல்ஸ்மேன் கடைக்கு வரதில் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குன்னு மேனேஜர் சொல்கிறாரு. சேல்ஸ்மேனோட அட்ரஸ் என்னன்னு கேட்டு ஹீரோ கிளம்பி போகிறாரு. ஹீரோ சேல்ஸ்மேனோட வீட்டு கதவை தட்டுறப்ப எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கதவை திறந்து பார்த்தா சேல்ஸ்மேன் தூக்கில் தொங்கிட்டு இருக்காரு. அவர் கையில் பார்வதி இறந்து போன நியூஸ் பேப்பர் இருக்கு. சேல்ஸ்மேன் பார்வதியை சீரியஸாக லவ் பண்ணிப்பார் போல. ஆனாலும் பார்வதி சேல்ஸ்மேனை அவாய்ட் பண்ணிக்காங்கன்னா வேறு யாரையும் பார்வதி லவ் பண்ணிக்கணும். இது தெரிஞ்சனால தான் சேல்ஸ்மேன் பார்வதியை கொலை பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு ஹீரோ ஒரு கெஸ் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ பார்வதியோட அப்பாவை மீட் பண்ணுறாரு. உங்கள் பொண்ணு யாரையாவது லவ் பண்ணுறதை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு ஹீரோ கேட்க, இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு. பார்வதியோட பிஹேவியரில் ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சான்னு ஹீரோ கேட்க, என் பொண்ணு அப்படிலாம் இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோ காரில் போயிட்டுருக்கிறப்ப ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன விஷயம்னு ஹீரோ கேட்க, பார்வதியோட அப்பா உண்மையை மறைக்கிறதா இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்வதியோட நெய்பர்.
3 நாளைக்கு முன்னாடி பார்வதி அப்பா கிட்ட லவ் மேட்டரை சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பா பார்வதியை திட்டிருக்காரு. நான் விரும்புறவனே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு பார்வதி சொன்னதுக்கு அப்பா ஜாதி கௌரவம்னு சொல்லி பார்வதியோட விருப்பத்தை மறுத்திருக்காரு. பார்வதியோட அம்மா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியுமே அப்பா பிடிவாதமா இருந்திருக்காரு. என்னாலே என் முடிவை மாத்திக்க முடியாதுன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த அப்பா ஹீரோ கிட்ட மறைச்சனால நெய்பர் உண்மையை சொல்றாங்க. சரி, பார்வதி லவ் பண்ண பையன் யாருன்னு ஹீரோ கேட்குறாரு. அது தெரியல, ஆனால் அவன் உள்ளூர் பையன் இல்லைன்னு மட்டும் நெய்பர் சொல்கிறாங்க. ஹீரோ வீட்டுக்கு மர்டர் போர்டில் பார்வதியோட அப்பா ஃபோட்டோவையும் பின் பண்ணி வைக்கிறாரு. இப்போ இவரும் ஒரு சஸ்பெக்ட். ஒருவேளை லவ் பண்ணுறது பிடிக்காம ஜாதி வெறியில் பொண்ணை இவரே கொலை பண்ணிக்கலான்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ சீக்கிரட்டாக அடைச்சி வச்சிருக்கிற தியாகு கிட்ட விசாரிக்கிறாரு. ஷேகர் எங்கன்னு உண்மையை சொல்லி மிரட்டவும், இந்த கோர்ட்டு ஜெயிலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு தியாகு சொல்றாரு. சிவலிங்கம் ஸ்டிக்கர் ஓட்டின ஸ்கார்பியோ கார்ல ஷேகர் ஏறி போனதுக்கு விட்னஸ் இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், ஊர்ல நிறைய பேர் ஸ்கார்பியோ வச்சிருக்காங்க, சிவலிங்கம் ஸ்டிக்கரும் ஒட்டியிருப்பாங்க, ஷேகரை நான் கொலை பண்ணியிருந்தா நானே தைரியமா ஒத்துக்குவேன்னு தியாகு திமிரா பதில் சொல்றாரு. திமிருக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு ஹீரோ சொல்றாரு. அடுத்து பார்வதி கேஸில் எவிடன்ஸாக கிடைச்ச ஹாஸ்பிட்டல் கவர் பற்றின டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அது மும்பையில் மேனுஃபேக்சர் ஆகி மதுரையில் 3 இடத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு தெரிய வருது. ஹீரோ இப்போ தியாகுவையும் அவரோட ஆளுங்களையும் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாரு. ஷேகர் கேஸில் தியாகுவை கஸ்டடியில் எடுத்துக்க முடியாதுங்கனால ஹீரோ ஒரு ஐடியா பண்ணிக்காரு. ஸ்டார்டிங்கில் ஒருத்தரை தியாகு கட்டி போட்டு அடித்தப்ப ஹீரோ காப்பாற்றினார்ல, அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கி தான் தியாகு மேலே கேஸ் போட்டிருக்காரு. அப்போ எம்எல்ஏ அங்கே ஹீரோவை மீட் பண்ணுறாரு. பவரில் இருக்கிற என்கிட்டையும் விளையாட்டை காட்டுறியான்னு எம்எல்ஏ கேட்க, தியாகுக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா உங்கள் பெரிய சேர்த்து கேஸில் எழுதிடுவேன்னு ஹீரோ சொல்லவும் எம்எல்ஏ அமைதியாயிடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ மெடிக்கல் கவர் டிஸ்ட்ரிபியூட் ஆன 3 கடையில் ஃபஸ்ட்டு 2 கடையில் விசாரிக்கிறாரு. இது எங்கள் கடையோட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 3வது கடையில் ஹீரோ விசாரிக்க போகிறாரு. அந்த கடையில் இருக்கிற ஸ்டாஃபு பார்கோடை செக் பண்ணிட்டு, இது எங்களோட ஸ்டாக்கு தான், அலங்காநல்லூரில் இருக்க தேவிகா ஹாஸ்பிட்டலுக்கு டெலிவர் ஆயிருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு போலீஸ் கால் பண்ணுறாரு. ஷேகரோட ஃபோனுக்கு லாஸ்ட்டாக கால் வந்த நம்பரு பிரகாஷ்னு ஒருத்தரோடது. இந்த பிரகாஷ் யார் என்னன்னு விசாரிக்க போன போலீஸு பிரகாஷ் ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டாருங்கிற தகவலை சொல்கிறாரு. சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. கடை ஸ்டாஃப் கிட்ட அந்த மெடிக்கல் கவரை டெலிவர் பண்ண பில்லை வாங்கிட்டு ஹீரோ கிளம்புறாரு. அந்த பில்லை ஃபோட்டோ எடுத்து ஸ்டேஷனில் இருக்கிற கான்ஸ்டபிளுக்கு அனுப்புகிறாரு. அப்படியே தேவிகா ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாரு. அதே பார்கோடில் தேவிகா ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கவர் டெலிவர் ஆயிருக்கு. ஆனால் 1 நாள் கழித்து டெலிவர் ஆயிருக்கு. பில்லில் கந்தசாமின்ற பேர் போட்டிருக்கவும் கான்ஸ்டபிளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பார்வதியோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணதில் அவங்க அதிக டைம் கால் பண்ண நம்பர் கந்தசாமிங்கிற ஒருத்தரோட தான். அநேகமாக அவங்கக்கிட்ட பில் கொடுத்த ஸ்டாஃப் தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்க அக்யூஸ்டாக இருக்குன்னு கான்ஸ்டபிள் சொல்லவும் ஹீரோ வண்டியை திருப்ப சொல்கிறாரு. இந்த கேப்பில் கந்தசாமி அலர்ட் ஆகி காரில் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவரோட ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லி ஹீரோ சேஸ் பண்ணி கந்தசாமியை பிடிச்சிடுறாரு. அவரை தூக்கிட்டு லாக்அப்பில் வச்சு அடித்து விசாரிக்கிறாங்க. இப்போ தான் தெரியுது பார்வதியை லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டு இந்த கந்தசாமி தான். கந்தசாமி ஒரு தடவை நகை கடைக்கு போனப்போ பார்வதியை பார்த்துருக்காரு. அப்படியே 2 பேரும் பேசி பழகி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணியிருக்காங்க. கந்தசாமியும் பார்வதியும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்கன்னு ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பார்வதி ப்ரெக்னெண்ட்டாக இருந்த விஷயத்தை ஹீரோ சொன்னதும் கந்தசாமி இமோஷன் ஆகிறாரு. இப்போ ஹீரோ சொல்லி தான் இந்த விஷயமே இவருக்கு தெரியும் போல. நான் பார்வதியை கொலை பண்ணலன்னு கந்தசாமி அழுகிறாரு. என்ன நடந்திருக்குன்னா, பார்வதியை லாஸ்ட்டாக கந்தசாமி தான் பஸ் ஏற்றி விட்டுருக்காரு. தான் டெலிவர் பண்ண வேண்டிய மெடிக்கல் கவரை பார்வதி கிட்ட கொடுத்து நாளைக்கு காலையில் தேவிகா ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருன்னு சொல்லியிருக்காரு. அப்படி தான் அந்த மெடிக்கல் கவர் பார்வதி கைக்கு போயிருக்கு. பார்வதி பஸ் ஏறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது, 1 வீக் வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கந்தசாமி கடைசியாக பார்வதியை பார்த்தது. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் கவர் டெலிவர் ஆகலைன்னு தெரிஞ்சதும் கந்தசாமி பார்வதியை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவங்க வேலை செய்கிற நகை கடைக்கும் பார்வதி வராமல் இருக்கவும் கந்தசாமிக்கே ஒன்றும் புரியல. மாலை மலர் நியூஸில் பார்த்தப்ப தான் பார்வதி இறந்ததே கந்தசாமிக்கு தெரிஞ்சிச்சான். அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணன்னு ஹீரோ கேட்குறாரு. பார்வதியை கொலை பண்ணவனை தேடி கண்டுபிடிச்சி வெட்டுறதுக்கு தான் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணேன்னு கந்தசாமி ஆவேசமாக சொல்கிறாரு. உன் லைஃப் அடுத்து எப்படி வாழுதுன்னு பாருன்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ கந்தசாமி சஸ்பெக்ட் இல்லை. ஒருவேளை இது கௌரவ கொலையாக இருக்குமோன்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அப்படியே பார்வதியோட அப்பா கொலை பண்ணியிருந்தாலுமே இதை தற்கொலையாக மாற்ற தான் ட்ரை பண்ணிப்பாங்க, இல்லைன்னா பாடியை டிஸ்போஸ் பண்ணிப்பாங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட பைக் ஸ்டாண்ட் இன்சார்ஜ், ஆட்டோ டிரைவர் 2 பேரையுமே வர வச்சு போலீஸ் அடித்து விசாரிக்கிறாங்க. ஹீரோ பார்வதியோட அப்பாவை வர வச்சு பார்வதியை கௌரவ கொலை பண்ணிட்டீங்களான்னு விசாரிக்கிறாரு. என் பொண்ணு நானே எப்படி சார் கொலை பண்ணுவேன்னு அப்பா அழுகிறாரு. நான் ஜாதி கௌரவம்லாம் பார்க்குறவன் தான். திடீர்னு என் பொண்ணு லவ் பண்ணதா சொன்னதில் கோவப்பட்டேன். அதுக்காக பெத்த பொண்ணை சாகடிக்கிற அளவுக்கு நான் மிருகம் இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு.
பார்வதியோட லவ் மேட்டர் வெளியே தெரிஞ்சா ஊரில் 4 விதமாக பேசுவாங்கன்னு தான் அப்பா ஹீரோ கிட்ட அதை சொல்லாமல் மறைச்சிருந்துருக்காரு. இப்போ ஹீரோக்கு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிட்டேருந்து கால் வருது. நீங்கள் அனுப்பின ஹேர் சாம்பிளோட DNA மேட்ச் ஆகுதுன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஆனால் யாரோட ஹேர் சாம்பிள் எதோட மேட்ச் ஆகுதுன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. அடுத்த சீனில் ஹீரோ ஷேகர்னோட ஸ்டுடியோவுக்கு போகிறாரு. சகுந்தலாவை ஸ்டுடியோவோட கீ எடுத்துகிட்டு வர சொல்லவும் அவங்களும் அங்கே வராங்க. ஹீரோ எஸ்ஐ அனுப்பி ஸ்டுடியோவை செக் பண்ண சொல்கிறாரு. டீ கடைக்காரர்கிட்ட அன்னைக்கு நடந்ததை மறுபடியும் சொல்கிறாரு. ஷேகர் அன்னைக்கு டீ கடைக்கு வந்தப்ப அவரோட ஃப்ரெண்டு இருந்தார்னு டீ கடைக்காரர் சொல்லவும் அந்த ஃப்ரெண்டு பேர் யோகலிங்கம்னு சகுந்தலா சொல்கிறாங்க. ஹீரோ அவரையும் ஸ்டுடியோவுக்கு வர வைக்கிறாரு. எஸ்ஐ ஸ்டுடியோவை செக் பண்ணதில் ஷேகருக்கு லாஸ்ட்டாக கால் பண்ண பிரகாஷ் கல்யாண ஆல்பத்துக்கு ஆர்டர் கொடுத்த ஒரு கஸ்டமர்னு கன்ஃபார்ம் ஆகுது. இப்போ ஷேகரோட ஃப்ரெண்டு வரவும் அவர்கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. ஷேகர் மத்தியானம் 1-1:30 மணிக்கு டீ கடையில் மீட் பண்ணதையும் அவர்கிட்ட 50,000 பணம் கொடுத்ததையும் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஷேகர் வந்த அதே நேரத்தில் தான் டீ கடை ஓரமாக இன்னொருத்தர் கைலி கட்டிக்கிட்டு பீடி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட ஃப்ரெண்டு சொன்னதும் அவரோட அடையாளம் என்னன்னு ஹீரோ கேட்குறாரு. புருவத்தில் தழும்பும் இடது கையில் டாட்டுவும் இருந்துச்சுன்னு ஃப்ரெண்டு சொல்ல அது கடப்பார முருகன் ஒரு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு. அவர் ஒரு கிரிமினல் போல நேற்று தான் ஒரு திருட்டு கேஸில் கூடல் நகர் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு ஹீரோக்கு தெரிய வருது. அடுத்த சீனில் ஹீரோ அந்த ஸ்டேஷனுக்கு போய் கடப்பார முருகனை அடித்து விசாரிக்கிறாரு. ஷேகரோட பணத்தை எடுத்திருந்தா நான் ஏன் இப்படி திருடி போலீஸில் மாட்ட போகிறேன்னு முருகன் கேட்குறாரு. ஷேகர் டீ கடையில் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது 8 லட்சம் பணம் பேக்கில் இருக்குன்னு சொன்னார்ல, அதை முருகனும் கேட்டிருக்காரு. அந்த பேக்கை தூக்கலான்னு முருகன் நினைக்கவும் செஞ்சுருக்காரு. ஆனால் சிகரெட் பற்ற வைக்கிற கேப்பில் ஷேகர் எங்கே போனார்னே தெரியலன்னு முருகன் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோ காரில் போகிறப்ப எல்லாரோட ஸ்டேட்மெண்ட்டையும் யோசிச்சு பார்க்குறாரு. டீ கடைக்காரர், ஃப்ரெண்டு, பார்பர், முருகன், தியாகு எல்லாரும் சொன்னதை கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் இடிக்குது. அப்படியே கட் பண்ணி பார்பரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து ஹீரோ அடிக்கிறத காட்டுறாங்க. ஷேகர் சலூனில் இருந்தப்ப லாஸ்ட்டாக ஃபோனில் தியாகு கிட்ட பேசின மாதிரியும் அப்படியே ஸ்கார்பியோவில் ஏறி போன மாதிரியும் சொன்னார். ஆனால் ஷேகரோட கால் ரெக்கார்ட்ஸ் படி மதியம் அவருக்கு லாஸ்ட்டாக கால் பண்ணதே கஸ்டமர் பிரகாஷ் தான், தியாகு கிடையாது. மரியாதையாக உண்மையை சொல்லுன்னு ஹீரோ மிரட்டவும் பார்பர் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஷேகருக்கு பார்பர் ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பிரகாஷ் கிட்டேருந்து கால் வந்திருக்கு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு ஷேவிங்கை கண்டினியூ பண்ணப்ப கஸ்டமருக்கு ஆல்பம் கொடுத்துட்டு அடுத்து 4 மணிக்கு தியாகோ போய் பார்க்கணுன்னு ஷேகர் சொல்லியிருக்காரு. ஷேகர் பேசுகிறத கேட்டுக்கிட்டே பார்பர் ஷேவ் பண்ணிக்காரு. அப்போ ஷேகருக்கு தும்மல் வந்திருக்கு. டக்குன்னு பார்பர் கையை எடுத்திருக்காரு. அப்போ ஷேவிங் பிளேடு ஷேகரோட கழுத்தை கட் பண்ணிக்க. பார்பருக்கு என்ன பண்ணுறனே தெரில. ஷேகர் அப்போவே இறந்து போயிருக்காரு. நடந்தது எதிர்பாராத ஒரு விபத்து. ஆனால் பார்பரோட ஒய்ஃபு கால் பண்ணி ரிலேட்டிவோட ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லவும் ஷேகரோட பாடியை கடையில் வச்சே க்ளோஸ் பண்ணிட்டு பார்பர் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிக்காரு. அந்த ஃபங்க்ஷனில் பார்பர் பதட்டமாகவே இருந்திருக்காரு. அங்கே ஒருத்தர் சாப்பாட்டுக்கு நாய் மாதிரி அடிச்சிருக்காங்கன்னு சொன்னதை கேட்டு பார்பருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு பார்பர் மறுபடியும் சலூனுக்கு வந்திருக்காரு. கறிக்கடையில் யூஸ் பண்ணுற கத்தியை வச்சு ஷேகரோட பாடியை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு பீஸாக கட் பண்ணிக்காரு. அதை கொண்டு வந்து வீட்டோட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காரு. அடுத்த நாள் கறிக்கடையில் கோழிக்கறியை வாங்கி அது கூட ஷேகரோட பாடி பீஸஸை மிக்ஸ் பண்ணிக்காரு. நைட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தெருமுனையில் இருக்கிற நாய்களுக்கு போட்டிருக்காரு. அப்போ தான் பார்வதி ஆட்டோவில் வந்திருக்காங்க. என்ன போடுறீங்கன்னு கேட்டதுக்கு கறிக்கடையில் ஆர்டர் கேன்சல் ஆயிருக்குன்னு கறி போடுறதா பார்பர் சொல்லியிருக்காரு. பச்சைக்கறியை போடாதீங்கன்னு சொல்லிட்டு பார்வதி அவரை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. அப்போ நாய்கள் எல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி பார்பர் கொண்டு வந்த பையை கடிச்சு இழுத்துட்டு இருக்கும்போது பார்பர் பதட்டமாகி பையோட அங்கேருந்து போயிருக்காரு. ஏதோ தப்பாக இருக்கேன்னு பார்வதி அவரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. பார்பர் தென்னந்தோப்புக்கு போய் பையில் அந்த மீதி பீசஸை குழி தோண்டி புதைச்சிருக்காரு. பார்வதி அதை வீடியோ எடுத்திருக்காங்க. இதை பார்த்த பார்பர் பார்வதியை அட்டாக் பண்ணிக்காரு. என்னை விட்டு நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதுக்கு வீடியோ எடுத்துன்னு சொல்லி பார்வதி வச்சிருந்த பேக்கில் இந்த மெடிக்கல் கவர் எடுத்து அதை வச்சு அவங்க முகத்தை கவர் பண்ணி மூச்சு திணற வச்சு கொலை பண்ணிக்காரு. ஹீரோ எப்படி பார்பர் தான் அந்த கொலையை பண்ணிக்காருன்னு கண்டுபிடிச்சார்னா ஹீரோக்கு கிடைச்ச எவிடன்ஸ் என்னன்னா, நாய்க்கு ஒருத்தர் கறி போட்டுட்டு இருந்தாருன்னு ஆட்டோ டிரைவர் சொன்னப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ போனார்ல, அப்போ அவரோட ஷூவில் ஏதோ ஒட்டியிருக்கு. அது ஹியூமன் ஃப்ளஷ் மாதிரி இருக்கவும் அதை ஃபாரன்சிக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காரு ஹீரோ. அந்த ஹியூமன் ஃப்ளஷ் ஒரு நாய் சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகாமல் வெளியே வந்ததுன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொல்லியிருக்காரு. ஷேகரோட பொண்ணுக்கிட்ட ஹேர் சாம்பிள் வாங்கி அதையும் ஃபாரன்சிக் ஆஃபீஸருக்கு அனுப்பி கம்பேர் பண்ணதில் ரெண்டுமே மேட்ச் ஆயிருக்கு. கிளைமேக்ஸில் பார்பர் இதை நான் வேணும்னே பண்ணல, ஒரு பதட்டத்துலையும் பயத்துலையும் பண்ணிட்டேன்னு ஹீரோ கிட்ட சொல்லி அழுகிறாரு. தெரியாமல் நடந்த தப்பை மறைக்கணும்னு நினச்சி மேலும் தப்பு பண்ணால் வாழ்க்கையே நாசமாயிரும்னு ஹீரோ அட்வைஸ் பண்ணுறாரு. சில வாரத்துக்கு அப்புறம் இந்த கேஸில் கோர்ட்டோட தீர்ப்பு வருது. பார்பருக்கு ஆயுள் தண்டனை கிடைக்குது.
பார்வதியோட அப்பா அம்மா கிட்டேயும் சேகரோட ஒய்ஃப் சகுந்தலா கிட்டேயும் காலில் விழுந்து பார்பர் மன்னிப்பு கேட்குறாரு. பார்பர் கிட்ட அந்த சேகரோட பணத்தை சகுந்தலா கிட்ட கொடுக்குறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.